நாம் எல்லோரும் மரிக்கிறோம். நீங்கள் பிறந்த அந்த நொடியிலிருந்தே மரிக்க தொடங்கிவிட்டீர்கள். காரணம், நாம் எல்லோரும் நம்முடைய மரணத்துக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே மரண தண்டனைக்கு இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற ஒருவர் கூட 90 ஆண்டுகள் கழித்து உயிரோடு இருக்க மாட்டீர்கள். இந்த இரவிலிருந்து 90 ஆண்டு கழித்து யாரும் இல்லை, நாம் எல்லோரும் போய்விடுவோம். இந்த வருடங்களை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் மணி நேரமும் சமமா இருக்கிறது. ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 1440 நிமிடங்கள். ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் என்று தெரியுமா? 168 மணி நேரம். பைபிளில் எத்தனை நம்பர்கள் வருது? 666, 7 பல இடத்துல வரும். 7 மணி நேரம், 7 வார்த்தைகள், 7 சபைகள் அப்படின்னு 7 வரும். 40 அப்படின்னு நிறைய இடத்துல வரும். 40 நாட்கள் உபவாசம் இருந்தால் 40 வருடங்கள் அவங்க நடந்தாங்க. இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது பைபிளில். அப்போ அதுபோல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1,44,000 அப்படின்ற ஒரு நம்பரும் இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்றது ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு புதிதாக இருக்குது. அதை பில்லிகிராம் கொஞ்சம் சொல்கிறாரு, என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1 மணி நேரத்திற்கு 1440 நிமிஷங்கள் இருக்குது. இந்த மாதிரி பைபிளில் இந்த 1,44,000 என்றது இதை தான் குறிக்குது, நேரத்தை தான் குறிக்குது. இந்த நேரமானது எவ்வளவு முக்கியம் என்பதை முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த நேரத்தை பற்றி இவ்வளவு ஒரு ரகசியமாகவும் மறைபொருளாகவும் இந்த 1,44,000 என்றதை எழுதி வச்சுக்கணும். அதையா இந்த பைபிளில் முழுசாக எழுத மாட்டேங்குது, இது மணியை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை நிமிஷம் கணக்கு போடும்போது 1440 வருது. இதை ஏன் முழுசாக எழுத மாட்டேங்குது பைபிள்? நம்ம தான் பாதி கண்டுபிடிக்கணும். இது அங்கே பைபிளில் பாதி தான் இருக்கும், மீதியை நாம தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரகசிய மறைபொருள். அதுதான் நம்ம யோசிக்கணும். சும்மா அங்கே 1,44,000 பேர் அப்படின்னா அது பேரே கிடையாது, ஆட்களே கிடையாது. அது நம்பரை குறிக்குது, அது எண்களை குறிக்குது, அது மணி நேரத்தை குறிக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் என்பதை குறிக்குது, ஒரு வருடத்திற்கு எத்தனை மணி நேரம் என்பதை குறிக்குது. இந்த கணக்கு தான் அங்கே பைபிளில் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, என்னப்பா இன்னும் கூட 1,44,000 பேர் சேரலையா? அப்படியே இவங்க என்ன சொல்கிறாங்க, பெந்தேகோஸ்தக்காரங்க, நாங்கள் தான் பரலோகம் போகிறோம், நாங்கள் தான் அந்த 1,44,000 பேர்கள், நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, நாங்கள் தான் போக போகிறோம், அந்த 1,44,000 பேர் நாங்கள் தான் அவங்க நினைப்பில் இருக்காங்க. இங்கே இன்னொரு பேச எடுப்போம், இன்னும் கூட 1,44,000 பேர் சேரல. உலகம் ஃபுல்லாக இவ்வளோ இருக்காங்க. பெந்தேகோஸ்தேக்காரர் எத்தனையோ 1000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இருக்கிறாங்க இந்த காலத்தில். ஏன் இன்னும் அவங்களே இன்னும் 1,44,000 பேர் சேரல அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். எப்படி? இதனால் நம்ம இதை அலசி ஆராயணும். இந்த உலக நிகழ்ச்சிகளோடு நடைமுறை வாழ்க்கையோடு அந்த எடுத்துகிட்டு போய் அந்த வசனங்களோடு நம்ம ஒப்பிடணும். நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவை என்ன, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வசனத்தோட நம்பர்களோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். அந்த பொருத்தி பார்த்து நம்ம செயல்படும் போது தான் வாழ்க்கையில் வெற்றி. அதன்படி நம்ம நடந்தால் தான் வெற்றி. மற்றபடி அது ஆட்களாகவே நம்ம நினச்சிருந்தா அது நம்முடைய வளர்ச்சி 0% தான் இருக்கும், தொடக்க நிலையிலே இருக்கும். ஒரு முழுமையான அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த நம்பர்களுடைய ரகசியத்தையும் மரபொருளையும் நாம் அறிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஏன்னா நேரத்தோட முக்கியத்துவம் கொடுத்து அறிந்தால் தானே அது நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் சரியாக செய்வோம். ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வோம். அந்த நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை நம்ம சரியாக செய்வோம். இல்லைன்னா என்ன செய்யும், அந்த நம்பர் அது நம்பர்கள் மணி நேரத்தை குறிக்கிறது இல்லை, அது மக்களை குறிக்குது, ஆட்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அது ஊழியக்காரர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஊழியம் செய்துக்கின்னு சர்ச்சைக்கு போய்க்கின்னு கடவுளை பற்றி சொல்லிக்கின்னு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தொடக்க நிலையிலே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பைபிளுடைய ரகசியத்தையும் மறைபொருள்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும்.
நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், நம்முடைய வறுமை நீங்கும். அதை மையமாக, கல்வியை மையமாக வைத்துதான் இந்த பைபிள் எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய நேரத்தை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய அன்றாட வேலைகளை மையமாக வைத்துதான் இந்த பைபிள் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, மற்ற ஒன்றிற்காகவும் அல்ல. எப்படி பைபிள் படிச்சுட்டு நம்ம படுத்துக்கவோ இல்லை ஒரு கவலீனமாக இருக்கவோ, அது தானாக நடந்துருன்றது அப்படி இருக்கவோ, இங்கே அதை நம்பி அது மாதிரி நினைப்பில் இருக்கவே கூடாது. அந்த நினைப்பில் இருக்காங்க பாருங்க, படிக்காத பைபிளையே படிச்சுக்கின்னு ஒரு 4 எழுத்து படிச்சுட்டா போதும், அதோடு நின்று மேலே போகிறது கிடையாது. வீட்டில் உட்காந்து பைபிளையே திருப்பி படிச்சுட்டு ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறாங்க இன்றைய கிறிஸ்தவர்கள். முதலாவது கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை போலவே இருக்கிறார்கள் மற்றவர்களும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்தவம் இயேசு எதற்காக வந்தாருன்னா, நாம இந்த உலகத்தில் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனமாக வாழணும், செய்யணும். அந்த நன்றாட வேலைகளை அப்பப்போ செய்ய வேண்டிய வேலைகளை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை நம்ம செஞ்சுட்டு முடிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். அதற்காகவே இந்த இவ்வளோ பெரிய பைபிள் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையும் இந்த நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்துதான் இந்த வசனத்திலே வரைபடமாக வரைந்திருக்கிறார் கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்துதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் வரலாறு, அவருடைய கடைசி காலமும், அவர் பிறந்தது முதல் மரிக்கும் வரை என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தோ அதுக்கெல்லாம் ஒரு காரணங்குது. அந்த காரணத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தங்குது. இப்படி 40 நாட்கள் போய் வனாந்தரத்தில் இருந்தார்னா, நம்ம உபவாசம் இருந்தார்னா, நம்ம 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறத குறிக்கல. அந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை குறிக்குது. அது என்ன நம்ம ஒப்பிடணும் அதுக்கிட்ட, அது கூட அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதனால அதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். ஒரு கட்டணத்தை கட்டிக்கோ, அங்கே போய் நீ கத்து காணிக்க போடு, அதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல பைபிள். ஏன்னா ஒரு நித்தியம் இருக்குது, அந்த நித்தியத்துக்காக நம்ம போராடணும். அது சர்ச்சுக்கு போனால் தான் அந்த நித்தியத்துக்கு போக முடியும். பைபிளை திருப்பி படித்தா தான் அந்த நித்தியத்துக்கு போக முடியும், இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இயேசுவை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பமாக, செம்மையாக, செழிப்பாக வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கும். அதற்காக நம்முடைய படைத்தார். அந்த படைத்து அந்த வாழ்வியல் புத்தகத்தை, பைபிள் ஆகிய வாழ்வியல் புத்தகத்தை, வேதமாகிய வாழ்வியல் புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய அந்த ரகசியத்தையும் மறைபொருளையும் அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.